வணக்கம். பினான்ஸில் என்ன மாதிரி மொபைல் ஆப்பில் ரேட் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். பினான்ஸ் இதில் வந்து உங்களோட ப்ளே ஸ்டோருக்கு டைப் பண்ணிங்கன்னா பினான்ஸ்ன்னு சொல்லி வரும். இந்த பினான்ஸில் போய் பார்த்துக்கொள்ளுங்க, சரியான அக்யூரேட்டானதாக இருக்கும், சிலது பேக்கானதும் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து இந்த பினான்ஸில் 50 மில்லியன் பேருக்கிட்ட டவுன்லோட் பண்ணிக்கிறாங்க. இதை வந்து டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் பண்ணி முடிஞ்சு இன்ஸ்டால் ஆகின பிறகு நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிங்கள்னு சொல்லி சொன்னால் ஓப்பன் பண்ணி நீங்கள் உள்ளுக்கு போக வேணும். உள்ளுக்கு போய் கிரியேட் அக்கௌண்ட் வந்து கொடுக்க வேணும். இதில் சைன்அப் இமெயில்னு சொல்லி கொடுத்துட்டு உங்களோட இமெயில் அட்ரஸை வந்து இதில் டைப் பண்ண வேணும். இமெயில் அட்ரஸ் டைப் பண்ணிவிட்டு வந்து ரெஃபரல் ஐடி வந்து விரும்பினா கொடுங்க. ரெஃபரல் ஐடியை வந்து நான் கீழே தாரேன். இந்த ரெஃபரல் ஐடியை காப்பி பண்ணிவிட்டு இந்த ரெஃபரல் இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பண்ணிங்கள்னு சொல்லி சொன்னால் நெக்ஸ்ட்டுக்கு போகும். இந்த ரெண்டு ரெஃபரல் ஐடிக்குள்ளே போனீங்கள்னு சொன்னால் சில அட்வான்டேஜஸ் இருக்குது. உங்களுக்கு 10% கிட்ட நான் நினைக்கிறேன் ட்ரேடிங் ஃபீல வந்து உங்களுக்கு குறையும். அவே விரும்பினால் போட்டுக்கொள்ளுங்கள். அடுத்தது வந்து இப்போ இமெயிலை கொடுத்துட்டீங்க. இப்போ இமெயில் வந்து உங்களுக்கு இமெயில் வெரிஃபிகேஷன் கோட் ரெண்டு வரும். ரைட், பார்த்தீங்கன்னா தெரியும், இமெயில் ஒன்று வந்திருக்கு. இதுக்கு வெரிஃபிகேஷன் கோட் ரெண்டு வரும். அந்த வெரிஃபிகேஷன் கோட்டை வந்து காப்பி பண்ணி கொண்டு நீங்கள் பினான்ஸ் ஆப்பில் வந்து போட வேணும். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், 35 yellow கலர் க்ரீன் கலரில் வரும். இந்த ஐடியை வந்து அப்படியே காப்பி பண்ணி கொண்டு நீங்கள் வந்து பினான்ஸில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ண வேணும். ரைட், இப்போ வந்து உங்களோட இமெயில் வந்து வெரிஃபை பண்ணப்பட்டுட்டு நீங்கள் விரும்பின இதுக்கு உங்களுக்கு பாஸ்வேர்டை வந்து நீங்கள் பாஸ்வேர்டை டைப் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு விரும்பின ஒன்றை கொடுங்க. ரைட், பாஸ்வேர்டை கொடுத்துட்டீங்க. இதில் பார்க்கணும் 8 கரெக்டாக வரணும். அட்லீஸ்ட் வந்து 8 கரெக்டாக இருக்க வேணும். அதில் வந்து அட்லீஸ்ட் 1 நம்பர் இருக்கணும். அதோட ஒரு அப்பகேஸ் இருக்க வேணும். இவ்வளவும் வந்து கட்டாயம் இருந்தால் தான் உங்களோட பாஸ்வேர்ட் வந்து அக்செப்ட் பண்ணப்படும். உங்களை விரும்பின மாதிரி கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு வந்து நெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் டன்னு சொல்லி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து கம்ப்ளீட்டடாக வந்து க்ரியேட் பண்ணிக்கும். அதில் வந்து பாஸ்கோட் வேணுமெண்டா, பாஸ் கீ வேணுமெண்டா கொடுத்துக்கொள்ளலாம். அல்லது நீங்கள் வந்து பிறகு ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ரைட், இப்போ உங்களோட ஆப் வந்து ரேடிங்குக்கு ரெடியாக இருக்கும். அதுக்கு முதல் நீங்கள் ஒரு விஷயம் வந்து பண்ண வேணும்னா உங்களோட அக்கௌண்ட்டை வந்து வெரிஃபிகேஷன் பண்ண வேணும். அடுத்தது அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் என்ன மாதிரி பேலன்ஸை ரீலோட் பண்ண வேணும். நீங்கள் அதாவது பேங்க்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அல்லது பேங்க்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஆப்ஷன் வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து இல்லை, இந்தியாவில் இருக்கிறீங்க. இந்தியாவிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அல்லது வேறு வெசிரெக்ஸ் என்ற ஒரு எக்ஸ்சேஞ்சு கூடவும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஆனால் இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கிறவர்களுக்கு வந்து நீங்கள் P2P கூடத்தான் நீங்கள் இதில் பை பண்ணி எடுக்க வேண்டி வரும். அதை எப்படின்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். ரைட், இப்போ வெரிஃபை பண்ண போகிறோம். இதில் பார்த்துங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெசிடென்ஸ் வந்து ஸ்ரீலங்கான்னு சொல்லி செலக்டட் ஆகிடும். இப்போ கண்டினியூ பண்ணுவீங்க. கண்டினியூ பண்ணிவிட்டு உங்களோட நேமை கொடுக்குறீங்க. இப்போ இதில் வந்து நான் ரைட், ஓகே, லாஸ்ட் நேம் கொடுக்குறீங்க. உங்களோட ஐடியில் வந்து அதாவது நீங்கள் டிரைவிங் இதில் கொடுக்க போகிறது வந்து கட்டாயம் வந்து பாஸ்வேர்ட் கொடுக்க வேணும், பாஸ்போர்ட் கொடுக்க வேணும், அல்லது டிரைவிங் லைசன்ஸ் ரெண்டில் ஒன்று நீங்கள் கொடுக்கலாம். அதிகமானவர்கிட்ட வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருக்குமா இருந்தால் டிரைவிங் லைசன்ஸை வந்து கொடுங்க.
இதில் வந்து உங்களோட நேம் வந்து சரியான நேமை கொடுக்க வேணும். ஏண்டா உங்களோட வெரிஃபை பண்ணக்குள்ளே வந்து உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸில் இருக்கிற நேமும் இந்த பைனான்ஸில் நம்ம கொடுக்குற நேமும் வந்து சரியாக இருக்கணும். இதில் ஃபர்ஸ்ட்டாக வர்றது உங்களோட லீகல் நேம், அடுத்தது வந்து உங்களோட அப்பாட நேம் அல்லது அப்பாட நேம் வரும். அல்லது நீங்கள் மெரி பண்ணியிருந்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா ஹஸ்பண்ட் நேம் அப்படி வரக்கூடியதாக இருக்கும். கண்டினியூ பண்ண சரியானதாக கொடுத்துக்கொள்ள வேணும். உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து கண்டினியூ. அதுக்கப்புறம் உங்களோட ரெசிடென்ஸ் அட்ரஸ் வந்து வரும். உங்களோட ரெசிடென்ஸ் அட்ரஸ் வரும். ஃபுல் அட்ரஸை வந்து கொடுங்க. உங்களோட அதாவது என்ன ஐடி வெரிஃபை பண்ண போகிறீங்களோ அதே ஐடியில் இருக்கிற மாதிரி அட்ரஸ் இருக்க வேணும். அதில் ஃபோர்ஸ் கோட் வரும் உங்களுக்கு. ரைட். இதில் வந்து உங்களோட ஐடியை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ண வேணும். ஐடின்னு சொல்லி ஐடியை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ண வேணும். இதில் வந்து உங்களோட ஐடியை வந்து நீங்கள் 2 சைட் போத் சைட்டும் ஃப்ரண்ட் சைட்டும் வந்து நீங்கள் இவங்களுக்கு அப்லோட் பண்ண வேண்டி வரும். இதில் வந்து நீங்கள் கேமராவை யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் கேமராவை யூஸ் பண்ணிங்களா எனேபிள் கேமராவை யூஸ் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணி விட்டீங்களென்றால் உங்களுடைய டாக்குமெண்ட்டுகள் ஓகே ஆயிடும். இதுக்கு அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஒன்று நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணக்குள்ளே வந்து நான் நினைக்கிறேன் டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்க வேணும். அடுத்தது வந்து சில உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஏதாவது பில்லுகள் அதுகள் சப்மிட் பண்ண வேண்டி வரும் அல்லது பேங்க் ஸ்டேட்மெண்ட் அதுகள் கொடுக்க வேண்டி வரும் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டாக வந்து பினான்ஸுக்கு வந்து இந்த டிரைவிங் லைசன்ஸ் டீட்டெயிலே கொடுத்தா சரி. அடுத்தது வந்து உங்களோட ஃபேஸை வந்து ஸ்கேன் பண்ண டீட்டெயில் கேட்கும். அதுவும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட பினான்ஸ் அக்கௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெஜிஸ்டர் ஆகிவிடும். அதன் பிறகு நீங்கள் வந்து ரேடிங் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் விஷயம். இனி ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.